மீண்டும் ஜீவனை கொடுத்து கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்ன வைத்தீரையா. எத்தனை பேரு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது, என் குடும்பம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறது. எத்தனை பேர் எனக்கு குடிய வெட்டி ஆழமாக்கினார்களே, ஆனா அந்த குடியில நான் விழாதபடி என்னை கத்த தூக்கி எடுத்தார் என்று சொல்றவங்க மாத்திரம் இந்த 2024ல இந்த 5வது மாதத்துல 3ஆம் தேதியில கத்த சொல்றாரு, உன்னை இன்னைக்கு நான் விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மைகளை செய்து இயேசுவுக்கே. கைய மேல உயர்த்தி, நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பி. ரெண்டு கைய மேல உயர்த்தி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் நம்புவே, சொன்ன வார்த்தையில நான் நம்புறேன், உம்மை மட்டுமே. துதி ஆராதனை கூட சொன்ன வார்த்தையை நம்புறேன். வாழ்வின் நம்பிக்கையே நீதானே. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க. ஆதரித்தி அரவணைத்தி என்னை சுமந்தி. சொல்லிலங்க. ஆதரித்தி அரவணைத்தி தோளில் என்னை சுமந்தி. கையை தட்டி சொல்லுங்க, வாயை திறந்து. உம் தோளில் என்னை சுமந்தி. கை தட்டி பாடலாமா? ரெடி 1 2 3. கை தட்டி பாடுங்க. மட்டுமே வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே. கை தட்டி வாயை திறந்து வாழ்வின் ஒரு அல்லேலூயா. உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஓ சோதனையோ வேதனையோ இசையா நான் உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ இசையா உம்மை நம்புவேன். கை தட்டி சொல்லு. இசையா உம்மை நம்புவேன். சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து. இசையா உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஒரு குருடன் இயேசு கிட்ட வந்த உடனே சொல்றான், ஐயா நான் பார்வை இல்லாம இருக்கிறேன். பேசுங்க பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பேசுங்க, வாயை திறந்து. என்னெல்லாம் வந்திருக்கிறேன். இயேசு அவனை கேட்கிறாரு, நான் சுகம் தர நீ விசுவாசிக்கிறியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெடி 1 2 3 கோ. ஆதரித்தி அரவணைத்தி உம் தோளில் என்னை சுமந்தி. ஆதரித்தி அரவணைத்தி உம் தோளில் என்னை சுமந்தி. அல்லேலூயா. என்னங்க சத்தம் போடுறீங்க? இப்போ இயேசு கிட்ட வந்த அந்த குருடனை, நான் இப்போ மெசேஜ் போல நமக்கு இன்னும் ஒரு ஆழமா, ஐயா சொன்னது இன்னும் ஆழமா நாம் இறங்கினால், சொல்லுங்க பக்கத்தில், ஆழமா ஆழமா இறங்கினா கர்த்தர் நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா அல்லேலூயா. இந்த குருடன் ஓடி நிற்கிறான். இயேசுவே எனக்கு என்ன தெரியல. பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்ன தெரியல. உனக்கு தெரியாததை இந்த இரவில கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்துவார். உன் குடும்பத்துக்கு தெரியப்படுத்துவாரு. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தெரியப்படுத்துவாரு. உனக்கு சொப்பனத்துல கர்த்தர் வெளிப்படுவாரு. உன் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல நைட் எத்தனை மணி ஆகணும்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் வந்துட்டேன். எனக்கு போகும்போது கண்டிப்பா விடுதலை.
இன்னொருத்தர் சொல்றான், யோ நான் அவர்கிட்ட சும்மா கேட்டுங்கிற கையை தொடரா இல்லையா பாரு, நான் வீட்டுக்கு போறேன். சொல்றேன், நீ வீட்டுக்கு போ. அவர் என்ன தொடர மாதிரி இருக்குது. இப்போ அவர் பிரச்சனை என் மேல இறங்குற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, நான் இங்க வந்த உடனே என் கண்ணு ரொம்ப அந்த அந்த இமையெல்லாம் துடிக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி 24 hours பைபிள் வச்சிருந்தா நம்ம உடம்புல ஒரு சிலுப்பு வராது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 24 நேரம் பைபிளை வச்சிருப்பான். அவனை கேட்டு பாரு, ஐயா தூக்கமே வர்றான், பாவி நீ இருக்கிறதுல செத்துரு. கையை மேல வைத்து சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குருடன் வந்து நிக்கிறான். சொல்றான், என்ன அவரே கெஞ்சி நிக்கிறேன், என்ன வந்த பாத்தியா போயின்னு இருக்கிறேன், என்ன நின்னுக்கிறேன். யோ நான் தெரியல, நான் வந்து நின்னதுல இருந்து அவர் மூஞ்ச பார்த்த உடனே நான் ஏதோ ஒரு வெளிச்சம் பார்க்கறேன். அவன் சொல்றான், என்னென்ன சத்தம் வரல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? அதை எத்தனை பேர் ஆவியில உணர்ற? எத்தனை பேர் ஆவியில உணர்ற? எத்தனை பேர் ஆவியில உணர்ற? இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நீ வரல, கர்த்தர் இந்த பகுதியில உன்னை தட்டி எழுப்பி உன்னை அழைத்து வந்திருக்கிறாரு. ஐயா தட்டு, அக்கினி இறங்குதே. ஒரு ரபா